தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மோகன் பிரசாத். நான் 13 ஆண்டுகளாக ஆக்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் கோவையில். ஸோ நாங்கள் பல உயிர்களுக்கு பாதுகாப்பாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். அதில் குறிப்பாக பட்டாம்பூச்சிகள் பாதுகாக்கிறதும் ப்ளஸ் எண்ணற்ற பூச்சி இனங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நடத்திட்டுருக்கோம். ஸோ கோவையில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிக அளவான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். நிறைய புத்தகங்களும் கட்டுரைகளும் வெளியிட்டிருக்கோம். குறிப்பாக வண்ணத்து பூச்சிகளை பற்றி சொல்லணும். வண்ணத்து பூச்சிகள்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய இந்த கோவை மாவட்டன்றது மிக சிறப்பான ஒரு மாவட்டம். தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் கோவை பார்த்திங்கன்னா பல சிறப்புகளை கொண்டதாக இருக்குது. ஏன்னா கோவை மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஸோ கோவையை சுற்றி ஒரு 30-40 கிலோமீட்டர் எந்த பக்கம் போனாலும் மலைப்பகுதிகளும் ஆறுகளும் சிறப்பாக இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்க அப்படின்னா பல அதிசயங்களை கொண்டிருக்கு. பல உயிரினங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே வாழுது. உலகில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு பர்பிள் ஃப்ராகுன்னு சொல்லக்கூடிய நீல நிற தவளை, அப்புறம் சிங்கவால் குரங்குகள், இருவாச்சி பறவை, அப்புறம் நீல்கிரி மார்ட்டின், இந்த மாதிரி எண்ணற்ற உயிர்கள் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இருக்குது. இது எல்லாமே வெஸ்டர்ன் காட் எண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள், அதை சார்ந்த மலைகள், ஸோ அதில் வாழக்கூடிய எண்ணற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த கோவை பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பானது. அதில் நாங்கள் அதிகமாக பூச்சிகளை பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் குறிப்பாக வண்ணத்து பூச்சிகள், அந்து பூச்சிகள், தட்டான் பூச்சிகள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்களை நாங்கள் கணக்கெடுக்கிறோம், டாக்குமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வனத்துறையோடு இணைந்து புத்தகமாகவோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு வெளியீடாகவும் நாங்கள் வெளியிட்டுருக்கோம். வண்ணத்து பூச்சிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள்லேயே மிகவும் அழகானது, அனைத்து மக்களாலையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம் அப்படின்னா வண்ணத்து பூச்சிகளை நம்ம சொல்லலாம். சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வண்ணத்து பூச்சிகள் பிடிக்கும். யாருக்குமே வண்ணத்து பூச்சிகள் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ மனிதர்கள் கூட பூச்சிகளுக்கு நம்ம தொல்லை பண்ணுவோம். ஒரு சில பூச்சிகள் மனிதர்களுக்கும் தொல்லை பண்ணும். ஆனால் வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே மனிதர்களுக்கு தீங்கு தெரிவிக்கிறது கிடையாது. ஸோ அது இருக்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை சமன்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்குது. ஸோ அதனால தான் வண்ணத்து பூச்சிகளை பயோ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கையின் சூழல் சமன்பாட்டில் ஸோ அதை வச்சு நம்ம மிக முக்கியமாக வண்ணத்து பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடம் மிக சிறப்பான இடமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதற்காக வண்ணத்து பூச்சிகளை பயோ இண்டிகேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த இடங்களில் வண்ணத்து பூச்சிகள் இருக்கோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவரங்கள் சிறப்பாக இருக்கும். பல அரிய விதமான தாவரங்கள் இருக்கும். குறிப்பாக ஒரு 50-60% தாவரங்கள் நம்மளுடைய நாட்டு தாவரங்களாக இருக்கும், மூலிகை தாவரங்களாக இருக்கும். இந்த தாவரங்கள் அதிகமாக இருக்கும்போது வெறும் இந்த வண்ணத்து பூச்சிகள் மட்டும் இருக்காது, நிறைய பூச்சி இனங்கள் இருக்கும். பூச்சிகள், புழுக்கள், நத்தைகள், இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்கும். அந்த பல உயிரினங்களை சார்ந்து நிறைய பறவைகள் இருக்கும். அந்த பறவைகளை சார்ந்து மற்ற உயிரினங்கள் இருக்கும். இதனால தான் நமக்கு எந்த இடங்களில் வண்ணத்து பூச்சிகள் இருக்கோ அந்த இடம் சுற்றுச்சூழலில் சூழல் சமன்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த வண்ணத்து பூச்சிகளில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரித்தான பல வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மலபார் ட்ரீனிம் அப்படின்னு இருக்குது, மலபார் பேண்டட் பீகாக்னு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் யோமன் அப்படின்னு இருக்குது, தமிழ் லேஸ்விங் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரியான பல வண்ணத்து பூச்சிகள் உலகில் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. குறிப்பாக நமது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே பார்க்கக்கூடிய வண்ணத்து பூச்சிகளாக இருக்குது. ஸோ இவைகள் எல்லாமே பார்ப்பதற்கு மிக அழகாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். ஸோ
அது மட்டும் கிடையாது. எதற்காக வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் வந்து பூச்சிகளின் உலகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். பயணம் செஞ்சதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான, அதாவது அதிக எண்ணிக்கையிலான பூச்சி இனங்களை நம்மளால் பார்க்க முடியும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 மாநிலங்கள்லேயும் வச்சு பார்க்கும்போது குறிப்பாக நமக்கு தமிழகத்தில் அதிக அளவான எண்ணிக்கையிலான நம்மளுடைய பூச்சிகளை நம்மளை பார்க்க முடியும். குறிப்பாக வண்ணத்து பூச்சிகளை தமிழகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 325 வகையான வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. அந்த 325 வகையான வண்ணத்து பூச்சிகளில் கோவையில் மட்டுமே 270லேருந்து 280 வண்ணத்து பூச்சிகளை நாங்கள் இது வரைக்கும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் கணக்கெடுத்திருக்கோம், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்ணத்து பூச்சிகள் மட்டும் இல்லாமல் அந்துப்பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உலகத்திலேயே 2 லட்சம் வகையான அந்துப்பூச்சிகள் இருக்குது. அதில் குறிப்பாக நமக்கு இந்தியாவில் ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 வகையான அந்துப்பூச்சிகள் இருக்கலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் கணக்கிட்டிருக்காங்க. அதில் நம்ம கோவை மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் நாங்கள் 600-700 வண்ணத்து பூச்சிகளை கோவையில் ஒரு பகுதியில் மட்டுமே நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த அந்துப்பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் கோவை மாவட்டத்தில் மட்டும் 1000க்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள ஒரு அந்துப்பூச்சிகளை நாங்கள் கணக்கெடுத்திருக்கோம். அதாவது இந்தியாவிலேயே ஒரு 15,000 அந்துப்பூச்சிகள் தான் இருக்கும். அதில் கோவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஆஃப் எண்ணிக்கை இருக்குது. அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்துக்கு மிக சிறப்பான ஒரு இதாக வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, அந்துப்பூச்சிகள் மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு 200க்கும் அதிகமான தட்டான் பூச்சிகள் இருக்குது. அந்த 200க்கும் அதிகமான தட்டான் பூச்சிகளில் தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 150 வகையான தட்டான் பூச்சிகள் இருக்கும். அந்த 150லேயும் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 100க்கும் அதிகமான தட்டான் பூச்சிகளையும் நம்ம கோவை மாவட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ கோவை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. 3 பக்கம் மலைகளால் சூழ்ந்திருக்கு. எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகள் இருக்குது, நிறைய ஆறுகள் இருக்குது, குளங்கள் மட்டுமே ஒரு 32 வகையான குளங்கள் இருக்குது. இந்த நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாமே பல்லுயிர்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஸோ ஆகவே தான் கோவை வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக நாங்கள் பண்ணின ஆராய்ச்சியில் தட்டான் பூச்சிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டான்கள், ஊசி தட்டான்கள் ரெண்டும் சேர்ந்து ஓடோனேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஓடோனேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பல வண்ணங்களில் பல விதமான தட்டான் பூச்சிகள் இருக்குது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல அரிய தட்டான்களை வந்து நம்ம கணக்கெடுத்திருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் வேட்டையாடுவதில் மிக கொடிய விலங்கு எது அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் நமக்கு மனசில் தோன்றது வந்து சிங்கம், புலி அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் சிங்கம், புலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டையாடக்கூடிய இதில் வந்து ஒரு 50% தான் தேர்ச்சி பெறும், 50% தோல்வி பெறும். ஆனால் இந்த தட்டான் பூச்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டைக்கு ஒரு உயிரினத்தை தேர்ந்தெடுத்துருச்சுன்னா 95% அது வெற்றி அடைஞ்சிரும், 5% மட்டும்தான் தோல்வி. ஆகவே மிக கொடிய விலங்கு வேட்டையாடலை எது அப்படின்னு கேட்டோம்னா பூச்சி இனங்களில் நம்ம தட்டான் பூச்சிகளை சொல்ல முடியும். அதே மாதிரி தட்டான் பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மிக நன்மை தருது. மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகள், தீமை தரக்கூடிய பூச்சிகள்னு நிறைய பூச்சி இனங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நன்மை தரக்கூடிய பூச்சி இனங்களில் தட்டான் பூச்சிகள் இருக்குது. ஏன் நன்மை தருது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு இந்த மாதிரியான பல நோய்கள் வந்து தாக்கப்பட்டு பல உயிர்கள் இறந்துருக்கு. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய்கள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது, குறைக்கிறதுல வந்து இந்த தட்டான் பூச்சிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. நிறைய கொசுக்களையும், அதாவது மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய நிறைய கொசுக்களை கொல்றதில் இந்த தட்டான் பூச்சிகள் வந்து மிக முக்கிய பங்களிக்குது. ஏன்னா கொசு வந்து நீர்நிலைகளில் தான் அதிகமாக வந்து முட்டையிடும். இந்த தட்டான்களும், ஊசி தட்டான்களும் நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் உயிர் வாழும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதனுடைய முக்கிய உணவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொசுக்களுடைய முட்டைகளும் அதனுடைய குஞ்சுகளும் தான். ஸோ அதிகளவான இந்த கொசுக்களை தின்று மனிதர்களுக்கு நன்மை கொடுக்குது. ஆனால் மனிதர்கள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை முறையிலேருந்து மாறி இப்போ இருக்கக்கூடிய இயந்திர விதமான வாழ்க்கை முறையில் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன குருவிக்கு கூட நம்ம வந்து கூடு கட்டுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு இடம் கொடுக்கறது கிடையாது. ஒரு குளவிக்கு வந்து வீடு கட்டுறதுல நமக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இயற்கையிலேருந்து நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கோம். விவசாயமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையாக இருக்கட்டும்,
ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு, அதாவது ஒரு காக்காவுக்கு குருவிக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். கடவுளை வந்து கும்பிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை எண்ணெய் கும்பிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய உணவையே சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம டெக்னாலஜியில் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வந்து நமக்கு நிறைய மாறிடுச்சு. இருந்தாலும் நம்ம எப்பயுமே பழசை மறக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் விவசாயத்தில் வந்து ரசாயன உரங்களை தவிர்க்க பார்க்கணும். ஏன்னா மகரந்த சேர்க்கையில் மிக முக்கியமான வேலை செய்வது வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களும் பட்டான் பூச்சிகளும் தான். ஆனால் அதிக அளவான ரசாயன உரங்களும் பூச்சிகளையும் நம்ம பயன்படுத்தும் போது தீமை தரக்கூடிய பூச்சிகள் இறப்பதோடு மட்டும் இல்லாமல் நன்மை தரக்கூடிய பட்டாம்பூச்சிகளும் தேனீ பூச்சிகளும் இறந்துடுது. அதிக அளவான பூச்சிகள் இறக்கிறதுனால நமக்கு அதிக அளவான மகசூல் கிடைக்கிறதில்ல. இதனால் நம்ம வந்து அதிக அளவான உரங்களை நாடி இருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அதிக அளவான செலவு ஏற்படுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவு வருமானம் வந்து விவசாயிகளுக்கு கிடைப்பது கிடையாது. ஆகவே இயற்கை முறையில் விவசாயம் செய்யும்போது இந்த நம்முடைய நன்மை தரக்கூடிய பூச்சிகள் அதிகமாக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக நம்முடைய விவசாயம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இனங்கள் நிறைய இருந்தாலும் கோவைக்கு வந்து குறிப்பாக மயில் அழகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி மிக அழகாக இருக்கும். அதை வந்து காமன் பேண்டட் பீகாக் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற மாநிலங்களை விட நமக்கு கோவையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து கோவையின் ஒரு அடையாளமாக கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மயிலழகன் வண்ணத்து பூச்சி வந்து பார்த்திங்கன்னா பீகாக் எப்படி மயில் அழகாக இருக்கோ அந்த மாதிரி இந்த காமன் பேண்டட் பீகாக் வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் ஒரு அடையாளமாக கூட சொல்லும் அளவுக்கு எல்லா பகுதிகளையும் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு கோவை மாவட்டத்தில் சிறுவாணி, வாளையார், கல்லார் இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாமே இந்த வண்ணத்து பூச்சியை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கோவைக்கு நிறைய அடையாளங்கள் உண்டு. ஸோ அதில் குறிப்பாக இந்த வண்ணத்து பூச்சியும் நம்ம சொல்ல முடியும். வண்ணத்து பூச்சிகளை கவர்ந்திழுக்கிறது ரொம்ப எளிதான ஒரு செயல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வண்ணத்து பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் செழிப்பாக இருந்தாலே அது நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எந்த தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் ஒவ்வொரு உயிரினங்களுமே ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிகளும் ஒவ்வொரு தாவரத்தை சார்ந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிள்ளை, எலுமிச்சை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதுளை, நம்ம நிறைய பூ வகைகள், ஸோ வெச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தும்பை, கனகாம்பரம், அதே மாதிரி ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு ரோஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய நாட்டு தாவரங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டை சுற்றி வச்சோம்னாலே அதில் வந்து அதிக அளவான வண்ணத்து பூச்சிகளை நம்மளால் கவர்ந்து இழுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீடுகளில் வந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் மட்டும் வராது. இந்த மாதிரியான தாவரங்களை வளர்க்கும்போது மற்ற பூச்சியினங்களும் வரும். ஒரு சின்ன குளவியாக இருக்கலாம், இல்லை தேனீக்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை கடிச்சிரும், நமக்கு கடிச்சா ஏதாவது நோய் வந்துடும், இல்லைனா ஆபத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உயிரினங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய இயற்கை சூழல் நம்ம நல்லா இருக்குது, அந்த இடத்துல நல்ல காற்றோட்டம் இருக்குது, நல்ல வந்து நீர்நிலைகள் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து குறிப்பாக சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நம்ம வீடுகளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம குழந்தைகளாக இருந்த சமயத்துலலாம் எத்தனை வகையான பூச்சிகளை பிடிச்சிருக்கோம், தட்டான்களை பிடிச்சிருக்கோம், வண்ணத்து பூச்சிகளை பிடிச்சிருக்கோம். ஆனால் இன்று நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகளுடைய பேரக்குழந்தைகள், அவங்கெல்லாம் நம்மளுடைய பேரக்குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளையே பார்க்க முடிகிறதில்ல. அதற்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன தாவர இனங்கள் கூட நம்ம விட்டு வைக்கிறதில்ல. எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வெட்டி கிளியர் பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா வந்து அமெரிக்கன் கிராஸோ இல்லை மெக்சிகன் கிராஸோ போட்டுறோம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளுடைய நேட்டிவ் பிளான்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய புது அறிவு கூட நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. ஒரு சின்ன குழந்தை, ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு வேப்ப மரத்தையோ ஒரு அரச மரத்தையோ காட்டினா கூட அதனுடைய பெயர்கள் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தாவரங்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ முக்கியமான தாவரங்களை நம்ம வீடுகளில் வளர்க்கணும். நம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்தாலும் சரி, இல்லை சின்ன குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம வீட்டில் என்ன தாவரங்கள் வளர்க்க முடியுமோ அதை வளர்க்கும்போது கண்டிப்பாக நிறைய உயிரினங்களை நம்மளால் கவர்ந்து இழுக்க முடியும்.